ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மறுக்கிற மத்திய அரசை கண்டித்து விவசாய சங்கங்களினுடைய கூட்டமைப்பு ஒருங்கிணைத்து நடத்துகிற இந்த தொடர்வழி மறியல் போராட்டத்திற்கு முழு ஆதரவு அளித்து இன்று நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடெங்கும் தொடர்வண்டியை மறிக்கிறது. உச்சநீதிமன்றம் 4 நாட்களில் நீங்கள் இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு அழுத்தம் கொடுத்த பிறகு அதுவரை அமைதியாக இருந்த பாரதிய ஜனதா அரசு, மத்தியில் ஆளுகிற ஐயா மோடி அவர்களுடைய அரசு, இல்லை நாங்கள் பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றி பார்த்துக்கிறோம்னு பின்வாங்கியது தமிழ் மக்களுக்கு செய்த ஒரு பச்சை துரோகமாக நாங்கள் பார்க்குறோம். கர்நாடகாவில் நடக்க இருக்கிற தேர்தலில் அங்கே 2 கட்சியும், காங்கிரஸும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு வலிமையான நிலையில் இருக்குது, ஆள்கிற உயரத்தில் இருக்குது. அப்போ அந்த மாநிலத்தில் தேர்தல் வெற்றிக்காக, ஒரு அற்ப அரசியல் லாபத்திற்காக, ஒரு தமிழ் தேசிய மக்களின் உரிமையை பறிகொடுக்க இந்த கட்சிகள் தயாராக இருக்குது, இந்த ஆட்சிகள் தயாராக இருக்குங்கிறத தெரிந்து கொண்ட நாங்கள் இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மறுக்கிற மத்திய அரசை கண்டித்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். இதில் இது ஒரு தொடக்க நிலை போராட்டம் தான். இது தொடர்ச்சியாக மத்திய அரசு மௌனம் காக்குமானால் வெவ்வேறு வடிவங்களில் இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம். இங்கே நமக்கு ஒரு முழு நிறைவு வரலை. ஏன்னா இங்கேயும் நம்ம வேளாண் பெருங்குடி மக்கள் தற்கொலை செஞ்சுருக்கிறாங்க. பயிர் கருகியதை பார்த்து வரப்பில் நின்ன மரத்திலே தூக்கில் தொங்கின விவசாயம்லாம் உண்டு. அப்போ இருந்தாலும் இந்த அறிக்கையை தாக்கல் செஞ்சுருக்குது. அது நீதிமன்றம் எந்த அளவிற்கு மறுபடியும் அழுத்தம் கொடுக்க போகுதுன்னு பார்க்கணும். அதுக்கு மத்திய அரசு என்ன முடிவு எடுக்க போகுதுன்னு நம்ம பார்க்கணும். காங்கிரஸ் பேசுது, அதே திமுகவும் பேசுது. இப்போ இந்த கட்சி 2007 இருந்தே இந்த மேலாண்மை வாரியம் அமைக்க அந்த கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டங்கள், சட்ட வடிவில், இந்த மாதிரி அரசியல் வடிவில் பல போராட்டங்கள் நடந்திருக்கு. ஆனால் மத்தியில் முழு அதிகாரத்தோடு காங்கிரஸ் இருந்து ஆண்டுச்சு. அப்போ அதில் கூட்டணியில், வலுவான கூட்டணியில் இருந்தது, அந்த அதிகாரத்தில் இருந்தது திமுக. அப்போ இதுக்கு என்ன முயற்சி செஞ்சதுன்னா ஒன்றுமே இல்லை. அப்போ இன்றைக்கி இதில் ஒரு அரசியல் இருக்குது. இது வேளாண் பெருங்குடி மக்கள் பாதிக்கிறாங்க, தமிழ் மக்களிடத்தில் ஒரு பெரிய கொதிநிலை இருக்குதுங்கிறத தனக்கு பயன்படுத்திக்கிறதுக்காக நாங்கள் போராடுறோம் அப்படின்னா, நீங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது ஏன் செய்யலைன்னு அந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்குது? அதனால் அவங்க அமைச்சாலும் நாங்கள் பங்கேற்க மாட்டோம். நாங்கள் தொடர்ச்சியாக போராடுவோம். ஏன்னா இந்த லட்சக்கணக்கான மக்கள் வெளியேற வேண்டிய சூழல் உருவாயிருக்குமா? மேகதாத்தில் நான் அணை கட்டியே தீர்வேன்னு கர்நாடக அரசு இவ்வளோ பிடிவாதமாக சொல்லுமா? இதெல்லாம் யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ அதனால தான் நாங்கள் அவரை ஒரு எல்லை வந்தவர் பேசிட்டு கேளுங்க. வேற என்ன? அதிமுக அரசுடைய இந்த நிலைமையில காவிரி விவகாரம் தொடர்பாக எப்படி போகும்? அங்கே எல்லாம் தீவிரமா இருக்கிறாங்க. அதுதான் இது இப்போ இனி 2019 வர இருக்கிற தேர்தல் பின்விளைவு பார்க்க முடியும். ஜெயலலிதா அம்மையார் இருக்குது, அந்த உடல்நிலை சரியாக இருக்கிற போதே அனைத்து கட்சி கூட்ட சொல்லி எல்லா கட்சிகளும் பேசினாங்க. அவங்க கூட்டலை. ஆனால் அது அவங்க இருக்கிற வரை அந்த சட்ட போராட்டம் சரியாக நடந்தது. அதனால தான் நமக்கு கொஞ்சம் குறைந்த அளவு தண்ணீரையாவது உச்சநீதிமன்றம் கொடுக்க சொல்லிச்சு. வழி இல்லாமல் கர்நாடக அரசும் திறந்து விட்டுச்சு. அப்போ அந்த சட்ட போராட்டம் சரியாக இருந்தது. ஒரு
நிரந்தர தீர்வுக்கான அரசியல் போராட்டம், அரசியல் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதானா இல்லை. அது இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கு தான் இந்த மேலாண்மை வாரியத்தை கோருறோம். அப்போ மேலாண்மை வாரியம் அமைச்சா இந்த சரியான 4 மாநிலத்துக்கும் இப்போ புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா சரியான ஒரு பயிர் வரும்னு நம்ம நினைக்கிறோம். அதுபோல தான் இப்போ குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா அந்த 4 மாநிலங்களும் நர்மதா ஆற்றில் தண்ணீரை பிரிச்சுக்கிறாங்க. அதுபோல் ஒரு மேலாண்மை வாரியத்தை அமைங்கன்னு சொல்கிறோம். அது இதுவரை பொறுமையாக இருந்துட்டு கடைசி நேரத்தில் ஐயா மோடியுடைய அரசு பின்வாங்குவது என்பது தமிழர்களுக்கு செய்த ஒரு பெருந்துரோகமாக நாங்கள் பார்க்குறோம். இதில் இங்கே இருக்கிற மூத்த தலைவர்கள் ஐயா இலக்கணேசன், அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை போன்றவர்கள் திடீர்னு வந்து இப்போ நாங்கள் ஜல்லிக்கட்டை இந்த ஆண்டு நடத்துவோம்னா இந்த பிரச்சனை கொழுந்து விட்டீரு. இதில் உங்கள் நிலைப்பாடு என்னன்னா ஜல்லிக்கட்டுக்கு போய் அங்கே போய் அது தேவையில்லாத ஒரு கருத்தை இப்போ இந்த விவாதத்தை கொண்டு வர்றாங்க. இப்போ கோவையில் நடந்த கலவரம் கூட காவிரி நதிநீர் உரிமை பிரச்சனை, இங்கே உயிர் ஆதார பிரச்சனை பெரும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது அது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு கலவரம் போல் நமக்கு தோணுது. இப்போ இது வந்து இப்போ ஜல்லிக்கட்டை பேசுறதுன்னா போன ஆண்டு இதை தான் பேசுனீங்க, கட்டாயமாக ஜல்லிக்கட்டு நடக்கும், நாங்கள் நடத்த அனுமதி பெறுவோம்னு கடைசியாக கை விரிச்சிங்க. இப்போ வந்து ஜல்லிக்கட்டை பேச வேண்டிய தேவைன்னு இருக்குது. இப்போ இருக்கிறது மேலாண்மை வாரியம் ஒரு கொதிநிலையில் இருக்குது. பயிர் கருகி கொண்டு இருக்குது, வேளாண்குடி மக்கள் வாடி கொண்டிருக்கிறா, வாழ்வதா சாவதாங்கிற நிலையில் இருக்குது. இந்த நிலையில் இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும், அமைக்காது. சட்டம் ஏற்றி அமைக்கணும்னா எப்போ அமைக்கும்? அவசர பாராளுமன்ற கூட்டம், இந்த வருகிற பாராளுமன்ற கூட்டத்தோட அமைக்குமா, பேசுமா, அதை பற்றி முடிவெடுக்குமா? அப்படின்னா நீங்கள் எங்கள் ஜல்லிக்கட்டுக்கு இதே தானே உச்சநீதிமன்றம் தடை போட்டுச்சு. 2 முறை கடிதம் எழுதினாங்க தமிழக முதல்வர் ஐயா நரேந்திர மோடிக்கு, நீங்கள் அவசர சட்டம் ஏற்றி இந்த தடையை நீக்கி இந்த ஜல்லிக்கட்டை நடத்த வாய்ப்பு பெற்றுட்டாங்கன்னு. அது ஒரு பதிலும் இல்லையே. அப்போ நீதிமன்றத்தில் போய் பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்கலாம்ல. என்ன சொல்லியிருக்கணும்? நீங்கள் இந்த அரசின் நிர்வாகத்தில் தலையிடாதீங்க, நான் சட்டம் ஏற்றி பார்த்துக்குவோம் பாராளுமன்றத்தில், நீங்கள் தடையை நீக்குங்க, இல்லை தலையிடாதீங்கன்னு ஏன் உயர்நீதிமன்றத்தில் சொல்லலை, உச்சநீதிமன்றத்தில்? அப்போ அதுக்கு ஒன்று இதுக்கு ஒன்றா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? தமிழன் எங்கெங்கே ஜெயிக்கிறானோ, எங்கெங்கே உரிமையை நிலைநாட்டணும் அங்கெல்லாம் ஓங்கி மிதிக்குது, எங்கெங்கே வீழ்ந்து தோக்குறானோ அங்கெல்லாம் ரசிக்குது இந்த அரசு, இந்த அதிகாரம். ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் 2 முறை வெளிவரும் குடும்ப இதழ்.